வணக்கம். இன்னைக்கு ஜூலை 29 2026 முக்கியமாக நடந்த 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரு மான்டெக் சிங் அலுவாலியா. இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் செக்டாரில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மூத்த எக்கனாமிஸ்ட், இந்தியாவோட சீனியர் மோஸ்ட் எக்கனாமிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவோட தலைவராக இவரை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த குழு என்ன செய்ய போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டோட ரெவன்யூ, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ டேக்ஸ்லேருந்து வரும், டேக்ஸ் அல்லாத வகையில் வரும். டேக்ஸ்லேருந்து வரக்கூடியது ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாகோட வரி, இதெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரியிலேருந்து வரக்கூடிய நேரடி வருவாயாக இருக்கும். ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அது தவிர்த்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரியிலேருந்து என்னென்ன மாதிரி வருமானங்கள் வரும் அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டிலேருந்து வரும், லிக்கர் அண்ட் எக்ஸைஸ் அதுலேருந்து வரும். ஸோ இந்த வருமானத்தெல்லாம் எப்படி பெருக்கலாம்? ஒன்று டேக்ஸ் வருமானத்தை எப்படி பெருக்கலாம், நான் டேக்ஸ் அல்லாத வகையில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி பெருக்கலாம், செலவு எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியும், லீக்கேஜ் எங்கெங்கெல்லாம் தவிர்க்க முடியும், இதை இந்த 6 பேர் கொண்ட குழு 3 மாசத்துக்குள்ள ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இதுதான் மான்டெக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையிலான இந்த குழுவுக்கு தமிழக அரசு வைக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ இது ஏன் இப்போ அவசியம் அப்படின்னா, போன மாதம்தான் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி தமிழகத்துக்கு கடன் இருக்கு. கணிசமான தொகை நம்ம இந்த கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்காக மட்டுமே நம்ம பட்ஜெட்லேருந்து எடுத்து வச்சிடறோம். உங்களுக்கு கடன் இருந்தால் வட்டி கொடுக்கறதுக்கு கணிசமான தொகை அதிலே போயிடும். அப்போ டெவலப்மெண்ட்டுக்கு மற்ற ஸ்கீம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் குறைவாக இருக்கிறது. இதை வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டாங்க. அப்போது இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸை கொண்ட தனியாக ஒரு குழுவை நம்ம தமிழக அரசு அமைச்சிருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவான 3 மாதத்துல இவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அதில் நிறைய ஆக்ஷன்ஸை எடுக்க வேண்டியது இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த கமிட்டியை கிளாஸ் 1 கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எந்த அதிகாரியை வேணாலும் கூப்பிடலாம், என்ன கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வேணாலும் எங்களுக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதே போல் அவங்க ட்ராவல், அக்காமடேஷன், ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்கள கிளாஸ் 1, அதாவது பியூரோக்ராட்ஸ்லேயே ஹையஸ்ட் பியூரோக்ராட் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், கவர்மெண்ட் அக்காமடேஷனை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ், அக்காமடேஷன் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். அவங்க நல்லா ஸ்டடி பண்ணி தமிழ்நாட்டோட எக்கனாமி, தமிழ்நாட்டோட ரெவன்யூவை எப்படி அதிகம் பண்ணலாம், செலவினத்தை எப்படி குறைக்கலாம், லீக்கேஜை எப்படி தடுக்கலாம், இதை மட்டும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, பார்ப்போம் எந்த அளவுக்கு இவங்களோட அந்த பணி சிறப்பாக இருக்குது அப்படின்னு 3 மாதம் கழித்து ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டீட்டெயில்டாக கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த திரு ராஜா முத்துப்பாண்டி. இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். திரு ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் இவர் ஒரு பளு தூக்கும் வீரர், ப்ளஸ் இவர் சதர்ன் ரயில்வேல ஒரு எம்ப்ளாயாகவும் இருக்கிறார். சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டே பளு தூக்கும் இந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு. 2018 நடந்த காமன்வெல்த் கேம்ஸில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆனால் 6வது இடம் தான் கிடைச்சது, பதக்கம் எதுவும் கிடைக்கல. ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பினார். அதுக்கப்புறம் இடையில ஒரு கேம்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு மசில் டேர் ஆயிடுச்சு. வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதே இந்த ஹேண்டில் இருக்கிற மசில் ஒன்று டேர் ஆயிடுச்சு. அதை அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி திரும்ப வந்துட்டு இருக்கிற டைமில் கடுமையான ஜாண்டிஸ்,
அதுலேருந்து மீண்டு வெளில வந்துட்டாரு. ஒரு திரும்ப குடல் சார்ந்து ஒரு ஆப்ரேஷன் வர பண்ணாங்க. இவ்வளோ இன்ஜுரி, இவ்வளவு தோல்வி, இது எல்லாத்தையும் கடந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற ஸ்காட்லாண்ட்ல நடக்கிற, கிளாஸ்கோல நடக்கிற காமன்வெல்த் கேம்ஸ்ல சில்வர் மெடலை வாங்கியிருக்கிறார். ஸோ ஒரு மனுஷன் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து அவன் அந்த பயிற்சியிலே இருக்கிறான் அப்படின்னா அவனால சாதிக்க முடியும். அவன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம். அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் லாரி ட்ரக்லோடு டிரைவர்ன்ற மாதிரி தான் பார்த்துருக்கணும். ஒரு நார்மல் ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு மனிதர் தான். ஆனால் இன்னைக்கு கிளாஸ்கோ வரைக்கும் அவரோட குரல் வந்து ஒலிச்சிருக்கு. சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறாரு. 65 கிலோ மென்ஸ் கேட்டகரியில் அவர் வந்து சில்வர் வாங்கியிருக்கிறார். இவரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 26 தான். 2K கிட் ஆக்சுவலும், ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா, 2K கிட்டு தான். ஆனால் காமன்வெல்த் கேம்ஸ்லேயே போயிட்டு ஒரு சில்வர் மெடலை வாங்கி அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது ஏஷியன் கேம்ஸ்லேயும் அடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ் அப்படின்றதுலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கோச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இவர் மேலே, கோல்டே அடிப்பார் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் சில்வர் தான் வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இவரோட கேட்டகரியில் கோல்டு வாங்கினவங்க, இவருக்கு முன்னாடி கோல்டு வாங்கினவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் இவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வெயிட்டில் 13 கிலோ இவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தூக்கி இருக்கிறாரு, எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கோச் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இவருக்கு அந்த கால நேரங்கள், தன்னோட உடல் எல்லாம் முழுமையாக ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் இவரால் கோல்டே கூட வாங்கியிருக்க முடியும். கண்டிப்பாக ஏஷியன் கேம்ஸில் அவர் தங்கம் வாங்குவார் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா இளம் ரத்தம், அந்த நல்ல ட்ரைனிங் ஃபேஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால் கண்டிப்பாக ஏஷியன் கேம்ஸில் இல்லை ஒலிம்பிக்ஸில் அவர் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆர்வமும். தமிழ்நாடு அரசு இவருக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் வந்து பரிசு தொகையாக கொடுத்துருக்குறாங்க இவர் சில்வர் வின் பண்ணதுக்கு அப்புறமே. அதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபண்டு இது மாதிரிலாம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவருக்கு வாழ்த்துக்கள் எல்லார் சார்பாகவும். தங்கம் வாங்கணும் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.